திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கோம்பை மலையடிவாரத்தில் தடுப்பணை கட்டும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மழைக்காலங்களில் கோம்பை கிராமத்தில் உள்ள தொப்பையசாமி மலைப்பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். தடுப்பணை இல்லாததால் வெள்ள நீர் ஓடைகள் வழியாக குடகநாற்றில் கலந்து வீணாகிறது. இதனால் விவசாயத்திற்கு போதிய தண்ணீர் இல்லாத நிலை ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கோம்பை மலையடிவாரத்தில் தடுப்பணை கட்ட திட்டமிடப்பட்டது. போதிய நிதி இல்லாததால் 27 ஆண்டுகளாக திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது தடுப்பணை கட்டும் திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொப்பைசாமி மலையிலிருந்து வரக்கூடிய நீரூற்றுகள் மழை காலங்களில் ஏராளமான தண்ணிங்கிறது வரக்கூடிய பகுதி. இந்த தண்ணிகள் பூராமே வறட்டாரத்துல கலந்து வறட்டாரத்துல நேரா அங்க குடகநாட்டுக்கு போயிருது. இந்த தண்ணியில தேக்கி வைக்கக்கூடிய அளவுல ஒரு தடுப்பணை கூட இல்லாதனால ஏராளமான விவசாயிகள் பாதிக்கிறாங்க. அந்த தடுப்பணைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த பகுதி விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இங்க ஒரு தடுப்பணை கட்டுறதா ஆய்வு பண்ணாங்க. ஆய்வின் முடிவில் தடுப்பணை வரும்னு சொல்லி இந்த பகுதி இருக்கக்கூடிய விவசாயிகள் ஊரா ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. ஆனா என்ன காரணத்தினாலே அந்த தடுப்பணை வராம போச்சு.